தானாக கொடுக்கும். பயிர் விளைந்து அறுப்பு காலம் வந்த உடனே அறுக்கிறதுக்கு ஆட்களை அனுப்புகிறான் என்றார். விதைக்கிறவனை குறித்த ஓமை எப்படி நிலம் 4 விதமாக இருக்குது, ஏன் சில நிலத்தில் விளைய மாட்டேங்குது, ஏன் நல்ல நிலத்தில் விளைஞ்சுது, அதெல்லாம் சொல்கிறது. ஏன் என்ற கேள்விக்கு பதில் இது எப்படி எப்படி விளையுது, எப்படி உண்டாகுது, எப்படி ரிசல்ட் உண்டாகுது, வாழ்க்கையில் எப்படி முன்னேற்றம் உண்டாகுது, இதெல்லாம் சொல்கிற ஓமை இது. அப்போ பாருங்கள், ஒரு மனுஷன் விதைக்கிறான்னு சொன்னால் ஒரு எதிர்பார்ப்போடு விதைக்கிறான். விவசாயி பாருங்கள், நீங்கள் ஒரு நாளும் ஒரு விவசாயியை கூட எப்படி பார்க்க முடியாது. எப்படி அந்த விதைக்கிற விதை மேலே நம்பிக்கை இல்லாத விவசாயியை பார்க்கவே முடியாது. விவசாயிக்கும் விசுவாசிக்கும் எவ்வளோ சம்பந்தம் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. விதையின் மேலே நம்பிக்கை இல்லாத ஆள் விவசாயியாக இருக்க முடியவே முடியாது. ஹி மஸ்ட் பிலீவ் இன் த சீட். அவனுக்கு விதை மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த விதை விளைச்சலை கொடுக்குன்ற நம்பிக்கை அவனுக்கு இருக்குது. அப்படி இல்லைன்னா அவன் விவசாயியாக இருந்து பிரயோஜனம் இல்லை, வேறு ஏதாவது தொழில் பார்க்க வேண்டியதான். இதெல்லாம் நான் எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொன்னால் வேறு ஏதாவது பார்க்க வேண்டியதான். ஆனால் அந்த நம்பிக்கை இல்லாதவன் எதுலேயுமே வர முடியாது. ஏன்னா எல்லாத்துக்குமே அடிப்படை இந்த விதைப்பு அறுப்பு தான் அடிப்படை. எல்லாத்துக்குமே விதைப்பு அறுப்பு தான் அடிப்படை. எதை எடுத்துங்க, நீங்கள் படிக்கிறீங்க, நிறைய வாலிபர்கள் இருக்கீங்க, படிக்கிறீங்க, ராத்திரியெல்லாம் கண் முழிச்சு படிக்கிறீங்களே, என்னது அது? விதைப்பு. அறுப்பீங்களா? கண்டிப்பாக இருப்பீங்க. போய் படித்து ஒரு படிப்பை முடிப்பீங்க, அதுக்கப்புறம் ஒரு வேலை கிடைக்கும், சம்பளம் கிடைக்கும் இல்லையா, பொண்ணு கிடைக்கும், மாப்பிள்ளை கிடைக்கும், வாழ்க்கை கிடைக்கும், எதிர்காலம் கிடைக்கும். பாருங்கள், விதைச்ச விதைக்கு எங்கே வரும்போது பாருங்கள் ரிசல்ட்டு கண்டிப்பாக வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ எல்லாமே விதைப்பார்ப்பு தான். எனக்கு விதைப்பார்ப்பில் நம்பிக்கை இல்லைன்னா அப்போ வாழ்க்கையிலே நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். எல்லாம் இதன் அடிப்படையில் தான் இயங்குகிறது. எல்லாத்துக்குமே அடிப்படை இதுதான். அப்போ இந்த வசனத்தை விதைக்கிறதுல நமக்கு பெரிய நம்பிக்கை இருக்கணும். பாருங்கள், யூ மஸ்ட் எக்ஸ்பெக்ட் ரிசல்ட். சிலர் சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் எதிர்பார்க்கக்கூடாதுங்க, நான் கோயிலுக்கு வருவேன், கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிறேன், நான் எந்த இதுவும் எதிர்பார்க்கல. நான் யாராவது விவசாயிட்ட சொன்னீங்கன்னா சிரிப்பாங்க, அவங்க எதையுமே எதிர்பார்க்கலன்னு. நான் எதையுமே எதிர்பார்க்கல, நான் பாட்டு கோயிலுக்கு அக்கடான்னு போகிறனாக்கும் அக்கடான்னு வரனாக்கும், மழை பெஞ்சாலும் சரி இல்லைனாலும் சரி, வெயில் அடித்தாலும் சரி, என்னவாக இருந்தாலும் சரி, நான் கோயிலுக்கு போயிடுவேனாக்கும் வந்துடுவேனாக்கும். ஏன்னா நான் ரிலீஜியஸ் பர்சன், எனக்கு எதுவுமே வேணாம், நான் கடவுள்கிட்ட எதுவுமே கேட்கல, நான் எதுவுமே எதிர்பார்க்கல, அவர் எனக்கு எதுவுமே தர வேணாம். யாராவது ஒரு விவசாயி எப்படி பேசுவானா? நிலம் இருக்குதுங்க, எல்லாம் இருக்குது, நான் டெய்லி போய் அதில் உழுறேன், விதைக்கிறேன், ஆனால் எதையும் நான் எதிர்பார்க்கல. ஏன்னா நான் சும்மா உழுக வேண்டியது, விதைக்க வேண்டியது எக்ஸசைஸுக்காக நான் பண்ணிட்டுருக்கிறேன். அப்போ அது கூட விதைப்பு தான். எக்ஸசைஸை விதைச்சா உடம்பு நல்லா, அது ஒரு அறுவடை தான். ஒன்றுமே எதிர்பாராமல் யாரும் செய்கிறது கிடையாது. பாருங்கள், எதிர்பார்ப்பு இருக்கணும். அப்போ நிறைய கிறிஸ்தவர்களுக்கு எல்லாத்துலேயும் எதிர்பார்ப்பு இருக்குது. மாதம் முழுக்க வேலை செய்கிறாங்க, 1ஆம் தேதி வேணும் சம்பளம் வரும்னு எதிர்பார்க்குறாங்க. யாராவது அப்படி போகிறீங்களா வேலைக்கு? நான் ஒன்றும் எதிர்பார்க்கலைங்க, நான் கரெக்டாக வேலைக்கு வர்றேன், நான் போகிறேன். இல்லை, எப்படா 1ஆம் தேதி வரும்னு காத்துன்னுக்கிறீங்க. அவன் ஒரு நாள் டிலே பண்ணான்னா கரிஞ்சு கொட்டுறீங்க, இன்னும் தராமல் இருக்கான் சம்பளத்தைன்னு எதிர்பார்க்குறீங்கல்ல. வேலையால் கூலிக்கு பாத்திரனாக இருக்கிறான்னு சொல்லியிருக்குது. எதிர்பார்க்குறது கரெக்டு. வேலை செஞ்சீங்க, சம்பளம் வரும்னு எதிர்பார்க்குறீங்க, அது தப்பே கிடையாது. பாருங்கள், வேதம் அப்படியே சொல்லுது, அதுதான் நியாயம். அப்போ விதைச்சிங்கன்னா அறுக்கணுன்றது அது எதிர்பார்ப்பு இருக்கணும், ஒவ்வொருவருக்கும் அது இருக்கணும். அப்போ வசனத்தை விதைக்கிறவர்களுக்கு அது இருக்கணும். பாருங்கள், கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி வேலை செய்யுதுன்னு தெரியாத இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு தான் அந்த எதிர்பார்ப்பு கிடையாது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, கோயிலுக்கு போகணும், நம்ம வரணும், அதன் மூலமாக எனக்கு என்ன நடந்தாலும் நடக்குது, அதை பற்றி நான் கவலைப்படுறது, நான் போகவும் வருவேன், அவ்வளோதான், அதுலேருந்து பலன் எதுவும் எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கிடையாது, எதிர்பார்க்க வேண்டும், பலன் உண்டாகும். அந்த பலன் எப்படி உண்டாகுன்னு சொல்கிறாரு. விதையை விதைத்து இரவில் தூங்கி பகலில் விழித்து அவனுக்கு தெரியாத விதமாய் முளைத்து பயிராகிறதுக்கு ஒப்பாக இருக்கிறது என்று சொல்கிறாரு. அப்போ பாருங்கள், எப்படி விளையுதான், விதைச்சிட்றான்னா, விதைச்சிட்டு போய் அவன் பாட்டுக்கு ராத்திரி தூங்குறான், காலையில் எந்திரிக்கிறான். என்ன அர்த்தம்? போய் வேலையை பார்க்குறான்னு அர்த்தம். போய் அடுத்து ஆக வேண்டியதை பார்க்குறான், போய் அவனுடைய வேலைகளை கவனிக்கிறான், எப்பவும் போல் போய்கிட்டே இருக்கிறான். விதைச்ச பிறகு
அவனுக்கு தெரியுது இது கொஞ்சம் காலம் செல்லும், விதைச்சாச்சு, இப்போ நான் செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியது தான், போய்கிட்டே இருக்க வேண்டியது தான், இரவில் தூங்க வேண்டியது, பகலில் விழிக்க வேண்டியது, தண்ணியை பாய்ச்ச வேண்டியது, என்னென்ன பண்ணுமோ பண்ண வேண்டியது, அவ்வளோதான். ஒரு ரிசல்ட்டையும் நான் கண்ணால் பார்க்கலனாலும் உன்னை நம்புகிறேன், கண்டிப்பாக அது விளைச்சலை கொண்டு வரும் என்று நம்புகிறேன். ஆகவே தொடர்ந்து நான் போய்கிட்டே இருக்கிறேன். அதை பற்றி அவன் கவலைப்படுறதில்ல. விவசாயி வந்து விதைச்சிட்ட உடனே ராத்திரியெல்லாம் தூக்கம் முழிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிறது இல்லை. நல்ல உதாரணம் என்னென்னா, இயேசு மார்க் 11ஆம் அதிகாரத்தில் அந்த மலையை பார்த்து பெயர்ந்து நீ சமுத்திரத்தில் தள்ளுண்டு போன்னு சொல்கிறார் பாருங்க. அந்த உதாரணம். இயேசு அந்த பக்கம் போகிறாரு, பெத்தானியாலேருந்து எருசலேமுக்கு போகிறார் சீஷர்களோட, இல்லையா? போய்கிட்டு இருக்கும்போது 12ஆம் வசனம் சொல்லுகிறது, 11ஆம் அதிகாரத்தில் அவருக்கு பசி உண்டாயிற்று. உடனே என்ன பண்ணுறார்? பசி உண்டாயிட்டுன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது, பழம் இல்லாதனால இந்த மரத்தை சபிச்சிட்டாருன்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா அங்கே அடுத்த வசனம் சொல்லுது, வெறும் இலைகள் உள்ள ஒரு அத்தி மரத்தை பார்த்தாராம், பழம் இல்லை அதில். ஏன் பழம் இல்லைன்னு காரணமும் சொல்லுது. என்ன பழம் இல்லையா? அத்திப்பழ காலமாயிராதபடினால் அவர் அதில் வந்தபோது அதில் இலைகள் இல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. மரத்து மேலே எந்த மிஸ்டேக்கும் இல்லை, அது பாட்டுக்கு சீசனுக்காக காத்திருக்குது. சீசன் வந்தால் பழம் வரும், அதனுடைய மிஸ்டேக் இல்லை. ஆனால் இவர் வந்து டெமோ பண்ணுற பிரசங்கர், இவர் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி பிரசங்கம் பண்ணுறவர் இவர். அப்போ போகிற போக்கில் அப்படியே விசுவாசத்தை பற்றி ஒரு லெசன் எடுத்துடலான்னு பார்க்குறாரு இவங்களுக்காக. பசிச்சு ஏதோ சாப்பிட போய் பார்க்குற மாதிரி பார்க்குறாரு, ஒன்றும் இல்லை அதில். உடனே அந்த மரத்தை பார்த்து சொல்கிறார் 14ஆம் வசனத்தில், உன்னிடத்தில் ஒரு காலம் ஒருவனும் கனி புசியாது இருக்க கடவன் அப்படின்றாரு. இனிமேல் பழமே வராது இந்த மரத்தில், போ, இதோட முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி சபிக்கிற மாதிரி சொல்லிட்டாரு அந்த இதை. நீங்கள் சொல்லலாம், என்னையா நல்லா இருந்த மரத்தை சபிச்சிட்டாரு, இப்படி பண்ணலாமான்னு. இல்லை, ஒரு லெசன் எடுக்கிறாரு அவர், ஒரு பாடம் கற்பிக்கிறார். அதில் என்னன்னா 14ஆம் வசனத்தில், உன்னிடத்தில் ஒருவனும் கனி புசியாது இருக்க கடவன் என்றார். அதை அவருடைய சீஷர்கள் கேட்டார்கள்ன்றது, அதுதான் ரொம்ப முக்கியம். சீஷர்கள் கேட்கும்படியாக சொல்கிறாரு, சொன்னதை கேட்டியான்னு அப்படி சொல்கிறாரு. எல்லோரும் கேட்குதான்னு பார்த்து சொல்கிறார், நல்லா சத்தமாக சொல்கிறார். அவருக்குள்ளேயே சொல்லிக்கல, அவருக்குள்ளேயே சபிச்சுட்டு வரல, வாயை திறந்து நல்லா சொல்கிறாரு. ஏன்னா இவங்கெல்லாம் கேட்கணுன்னு. கேட்ட பிறகு அவங்க எருசலேமுக்குள்ளே போகிறாங்க. பெத்தானியாங்கிறது எருசலேமுக்கு வெளியே இருக்குது, அதுலேருந்து உள்ளே போகிற வழியில் தான் அது நடக்குது. உள்ளே போயிட்டு அங்கே பல காரியங்கள் நடக்குது, ஊழிய வேலையெல்லாம் முடிஞ்சு திருப்பி வெளியே வர்றாங்க. வெளியே வரும்போது அந்த வழியே தான் போயிட்டுருப்பாங்க. மரத்தில் எந்த ரிசல்ட்டும் காணும். போய் வீட்டில் போய் படுத்து தூங்குறாங்க. அன்றைக்கி நைட்டு தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில் 19ஆம் வசனம் சொல்லுது, சாயங்காலமான போது அவர் நகரத்திலிருந்து புறப்பட்டு போனார். மறுநாள் காலையில் 20 அவர்கள் அவ்வழியாய் போகும்போது அந்த அத்திமரம் வேரோட பட்டு போயிருக்கிறதை கண்டார்கள். எல்லாம் பார்க்குறாங்க. ஏன்னா எல்லாருக்கும் இது ஒரு நினைப்பாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். போகிற வரப்பெல்லாம் பார்க்குறான் அந்த மரத்தை. நேற்று காலையில் சபிச்சார், சாயந்தரம் வரும்போது பார்த்துருப்பான், ஒன்றும் ஆகலை. என்னமோ பேசினார், மரத்துக்கிட்ட போய் பேசுகிறாரு. இது எதாவது ஆகுமா, இவர் சொன்னால் போதுமா, சொன்னால் அது என்ன பட்டு போயிடுமா அப்படின்னு யோசிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். ஆனால் ஒன்றும் கேட்கல. போய் படுத்து தூங்கிட்டு அடுத்த நாள் எந்திரிச்சு வர்றாங்க, பார்க்குறாங்க. கண்டார்கள். எதை கண்டார்கள்? அத்திமரம் வேரோட பட்டு போயிருக்கிறதை. வேரோட பட்டு போயிருக்குன்னு எப்படி தெரியும்? வேற போய் பார்க்கலவன். இந்த இலைகள்லாம் ஏதோ கோளாறாயிடுச்சு. வெளியே ரிசல்ட் தெரிஞ்சிருக்குது, அடியில் வேரில் உண்டான பாதிப்பு. இவர் சொன்ன வார்த்தைகள் எங்கே போய் பாதிச்சிருக்குது? வேற போய் பாதிச்சிருக்குது. வேரில் உண்டான பாதிப்பு இலையில் தெரியுது, மரத்தில் தெரியுது. இலையெல்லாம் உதிருது, ஒன்றும் இல்லாமல் கிடக்குது, மொட்டையாக இருக்குது, பாதிப்பு தெரியுது. பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி, இதோ நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்றான். அப்போ என்ன சொல்ல வர்றேன்? சபிச்சாரு, உடனே ஒன்றும் ரிசல்ட் தெரியல, பார்க்குறதுக்கு ஒன்றும் தெரியல. அந்த வழியாக அன்றைக்கி சாயந்தரம் போகிறாங்க வெளியே, திரும்பி ஊருக்கு வெளியே போகிறாங்க. போகிற வழியில் பார்க்குறாங்க, ஒன்றும் ரிசல்ட் இருந்த மாதிரி தெரியல. இருந்ததுன்னா பேதுரு அப்பவும் சொல்லியிருப்பான் இல்லையா? எல்லோரும் இதையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னு தான் தெரியுது எனக்கு. இதில் என்ன நடக்குதுன்னு இவர் பேசினாரே, என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. போயிட்டு ராத்திரி தூங்கிட்டு எந்திரிச்சு வர்றாங்க. ராத்திரி தூங்கும்போது இவங்கெல்லாம் தூங்கினோன்னு ஏசு புரண்டு படுத்துட்டு இருந்தாரா? சொன்னமே என்ன ஆச்சு? சொன்னமே ஆச்சா இல்லையா? இவனுக்கு தூங்கட்டும், நம்ம போய் ஒரு பார்வை பார்த்துட்டு வருவோம். எதுக்கும் இது ஒன்றும் ஆகலைன்னா என்ன ஆகுறது? ஏதாவது ஆச்சான்னு ஒரு செக்கப் பண்ணிட்டு வந்துடும்னாரா? கிடையாது, போய் தூங்கினாங்க. அதனால தான் அங்கே சொல்லியிருக்குது. சாயங்காலமான போது புறப்பட்டு போய்ட்டு அது அடுத்த நாள் காலையில் நல்லா தூங்கிட்டு தான் வர்றாரு. இவரும் நல்லா தூங்கியிருக்கிறாரு. சீசர்கள் ஒரு தூக்கம் கட்டு போய் கிடந்துருக்கலாம். இல்லை சொன்னாரே ஒன்றுமே ஆகலையாது,
சொன்னால் ஆகிடுமா, அதை பற்றி டிஸ்கஷன்லாம் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் காலையில் வர்றாங்க, வரும்போது பேதுரு பார்க்குறான், எல்லாரும் பார்க்குறாங்க. பேதுரு தான் சொல்கிறான், நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிட்டு. 24 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் வெளியில் ரிசல்ட்டு தெரியுது. ஆனால் அவர் சொன்ன போதே வேரில் ரிசல்ட் ஆரம்பிச்சிருச்சு, வேலை ஆரம்பிச்சிருச்சு. வெளியில் எப்போ தெரியுது? 24 மணி நேரத்துக்கு பிறகு தான் தெரியுது. வார்த்தையெல்லாம் விதை மாதிரி இருக்குது பாருங்கள். வார்த்தை உபயோகப்படுத்தும் போதெல்லாம் விதை மாதிரி தான். அது போய் நிலத்தில் விழுகிற மாதிரி விழுந்து அங்கே உள்ள வேலை செய்ய ஆரம்பிக்குது. உள்ள வேலை செஞ்சு வெளியே பெரிய ரிசல்ட்டு உண்டாது. அதை காமிக்கிறதுக்காக தான் இதை பண்ணார். அதை காமிக்கிற ஒரு இலஸ்ட்ரேஷன் தான் இது. எப்படி அது வேலை செய்யுதுன்றத காமிக்கிறாரு. உள்ள ஆரம்பித்து வெளியே அது ரிசல்ட்டை பிறகு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறாரு. அப்போ பாருங்கள், இப்படி தான் வேலை செய்தது. அப்போ இயேசுவுக்கு நல்ல தூக்கம் தான் அன்றைக்கி நைட்டுன்னு நினைக்கிறேன். அவர் ஒன்றும் தூக்கம் கிடலை. ஏன்னா அவருக்கு சொன்னது அப்படியே நடக்கும்னு நம்புகிறார். அதனால சொல்கிறார் அதன் பிறகு, தேவனுடைய விசுவாசத்தை உடையவர்களாக இருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். எல்லாம் சொல்லுங்கள், அவன் சொன்னபடி ஆகும். அவருக்கு அந்த நம்பிக்கை இருக்குது, நான் சொன்னபடியே ஆகும், நான் சொன்னபடியே. ஏன்னா அவருக்கு தெரியுது, வாயிலேருந்து வர்ற வார்த்தை விதை மாதிரி, அது போய் உள்ளே போய் வேலை செஞ்சு பெரிய ரிசல்ட்டை உண்டாக்கணும்னு அவர் நம்புகிறார். இருதயத்தில் போய் அது எப்படி வேலை செஞ்சு வெளியே ரிசல்ட்டை உண்டாக்குதுன்றதை காமிக்கிறதுக்காக தான் இந்த அத்திமரத்தை சபிச்சதே. அவர் சொல்கிறாரு, நீ சொன்னபடி ஆகும், நீ சொன்னபடி ஆகும். நான் சொல்கிறேன், இந்த வசனத்தை எடுத்து நீங்கள் வாயில் வச்சு எப்போல்லாம் சொல்கிறீங்களோ அப்போல்லாம் இந்த வசனமாகிய விதையை உங்களுடைய இருதயத்தில் விதைக்கிறீர்கள். இது இருதயத்தில் போகிற விதை பாருங்கள். நீங்கள் வாயை திறந்து வசனத்தை சொல்லும் போதெல்லாம், சுகத்தை குறித்த வசனத்தை சொல்லும் போதெல்லாம், செழிப்பை குறித்த வசனத்தை சொல்லும் போதெல்லாம், வெற்றியை குறித்த வசனத்தை சொல்லும் போதெல்லாம், ஜெயத்தை குறித்த வசனத்தை சொல்லும் போதெல்லாம், எப்பெல்லாம் சொல்கிறீங்களோ வசனத்தை, அப்போல்லாம் என்ன பண்ணுது? இது இருதயத்தில் போய் விழுகிற விதையை போல இருக்கிறது. உடனே தெரியாது, சொன்ன உடனே தெரியாது. ஆகவே ராத்திரிலாம் முடிச்சு உட்காந்துட்டு இருக்க வேணாம். சொன்னனே என்ன ஆச்சு ஆண்டவரே, நேற்றுலேருந்து சொல்லிட்டு இருக்கிறேன் ஒன்றாகலையே அப்படின்னு கிடையாது. சொல்லியாச்சு. இப்போ என்ன தெரியும் உங்களுக்கு? கான்ஃபிடென்ஸ் இருக்கணும். என்ன கான்ஃபிடென்ஸ்? நான் சொன்னபடியே ஆகும். எல்லாம் சொல்லுங்கள், சொன்னபடியே ஆகும், அவன் சொன்னபடி ஆகும். இது யாருக்கு வேணால் வேலை செய்யுன்றாரு. எவனாகிலும் இப்படி சொன்னான், அவன் சொன்னபடியே ஆகும். இது ஒரு பிரின்சிபல் பாருங்கள், இப்படி தான் ஆகுன்றார். இதுதான் தேவனுடைய ராஜ்யம் வேலை செய்கிற ஒரு விதம் சொல்லித்தர்றாரு அவங்களுக்கு. இதை புரிஞ்சுக்கணும்னு சொல்லி தான் அவ்வளோ பெரிய ஒரு டெமோ கொடுத்தாரு அவங்களுக்கு. அத்தி மரத்தை வச்சு சொன்னபடியே ஆகும் அப்படிங்கிறார். ஃபுல் கான்ஃபிடென்ஸோடு இருக்கிறார். அதனால தான் அவன் நீ சபித்த அத்தி மரம் பட்டு போயிட்டேன்னு அவர் சொல்கிறாரு. அப்போ உன் விசுவாசம் வேறு, நீ பார்த்த பிறகு நம்புகிற, என் விசுவாசம் வேறு. அதனால் தேவனுடைய விசுவாசத்தை உடையவர்களாயிருங்கள். தேவனிடத்தில் வருது. ஆனால் நிறைய மொழிபெயர்ப்புகள் தேவனுடைய விசுவாசம்னு அதை மொழிபெயர்க்கணும்னு சஜஸ்டே பண்ணுறாங்க. சில ஆங்கில மொழிபெயர்ப்புகளில் பார்த்தீங்கன்னா மார்ஜின்லேயே போட்டிருப்பாங்க, ஃபெய்த் ஆஃப் காடுன்னு, ஃபெய்த் இன் காடுக்கு பதிலாக. சரி, அடுத்தது, அவனுக்கு தெரியாத விதமாய் அது முளைத்து பயிராகிறதுக்கு ஒப்பாயிருக்கிறது. விதை எப்படி விளைஞ்சி உருவாகுதுன்றதை பற்றி உண்மை தானே அது விளக்கம். இது நல்ல நிலத்தை பற்றி சொல்லியாச்சு. அது ஏன் அங்கே விளையுதுன்னு சொன்னார். இது எப்படி விளையுதுன்னு சொல்கிறாரு. அவனுக்கு தெரியாத விதமாய் விளைந்து பயிராகிறது. யாருக்கு? விதைச்சவனுக்கே எப்படி இது ஆச்சுன்னு தெரியாத விதமாய் விளைந்து பயிராகிறதுன்றாரு. அவனுக்கு தெரியாத விதமாக இது விளைந்து பயிராகிறதுன்னு சொல்கிறதுனால நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, கிறிஸ்தவ வாழ்க்கையே மர்மமானது, எப்படி நடக்குதுன்னே தெரியாது நமக்கே தெரியாத விதமாக அது நடக்குது. கிடையாது, அப்படி சொல்லுங்க, நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் எப்படி இது நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே ஊமையை சொல்கிறாரு. நல்லா யோசித்து பாருங்கள், எப்படி இது நடக்குதுன்று, காரியங்கள் எப்படி நடக்குது ஆவிக்குரிய ஜீவித்தில்னு காமிக்கிறதுக்காக தான் ஊமையை சொல்கிறாரு. அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கை மர்மம்னு மொழிபெயர்க்க வியாக்கியானம் பண்ணக்கூடாது. இது மர்மம் கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப அப்பட்டமாக இருக்குது. கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படிப்பட்டது? ஒருவன் விதையை விதைத்து இரவில் தூங்கி பகல் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் அது விளைந்து பயிராகிறது போல, அப்படி தான் கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்குது. எப்படி இருக்குது? இந்த வசனமாகிய விதையை எடுத்து இருதயத்தில் விதைத்து அவன் பாட்டுக்கு வேலையை பார்க்குறான், நாள் முழுக்க கடந்து போகுது, இரவில் தூங்குறான், பகலில் விழிக்கிறான், போகிறான், வர்றான், வேலையை பார்க்குறான், அவனுக்கே தெரியாத விதமாக போன விதை உள்ள வேலை செய்து பயிராகிறது போல, இப்படி தான் கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு சொல்லுது. அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கை மர்மம்னு சொல்கிறதுக்காக இது சொல்லலை, கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்கிறாரு.
என்ன சொல்ல வர்றார்? அவனுக்கே தெரியாத விதமாயினா என்ன? அவனுக்கே தெரியாத விதமாயினா பாருங்க, ஒரு காரியத்தை விசுவாசிக்கிறோம், வசனம் சொல்லுது, விசுவாசிக்கிறோம், அதை எதிர்பார்க்குறோம். சூழ்நிலையெல்லாம் பார்த்தா கூடாதுன்னு தெரியுது, முடியாதுன்னு தெரியுது, நம்பிக்கை இல்லாமல் இருக்குது சூழ்நிலை. இப்போ ஆபிரகாமை பற்றி சொல்லியிருக்குது, அவன் பிள்ளை இல்லாத இருந்தப்ப நம்பிக்கை இல்லாத இருந்தும், நம்புவதற்கு ஏதுவில்லாத இருந்தும் முழு நம்பிக்கையோட அவன் விசுவாசித்தான்னு இருக்குது. எல்லாம் பார்க்குறதுக்கெல்லாம் ஏதுவாக இருக்கிறதுனால விசுவாசித்தான் இல்லை. மனைவியை பார்த்தா பரிதாபமாக இருக்குது, ஏன்னா 90 வயசு ஆகிடுச்சு. அந்த அம்மா பார்க்க பார்க்க இவனுக்கு டவுட் அதிகமாகுது. ஏதுவில்லாத இருந்தோம், அதான் சொல்லியிருக்குது. மனைவியை மட்டும் இல்லை, இவனை கண்ணாடியில் பார்த்தாலும் இவனுக்கே பயமாக இருக்குது. வயசு 100 ஆக போகுது. நம்பி இருக்க ஏதுவில்லாத இருந்தோம். ஏதுவாக எதுவும் இல்லை, பார்க்குறதுக்கு இது நடக்கும் போல தெரியல, ஆனால் விசுவாசிக்கிறான். அவன் தன்னை ஜாதிகளுக்கு தகப்பன் என்று அழைத்து கொள்ளுகிறான். அப்படி பேரை கர்த்தர் தர்றாரு, இவன் விசுவாசத்தோடு சொல்கிறான். பேர் என்னப்பானா? ஆபிரகாம். ஜாதிகளுக்கு, அநேக ஜாதிகளுக்கு தகப்பன். விசுவாசத்தோடு சொல்கிறான் பாருங்க. இல்லை கொஞ்சம் யோசித்து பேசுவோம், நம்ம வேற வாய் நிறைய இதை சொல்லிவிட்டு அப்புறம் மாட்டிக்க போகிறோன்னு சொல்லல. அவன் என்ன சொல்கிறான்? அநேக ஜாதிகளுக்கு நான் தகப்பன்னு பேர் அப்படியே சொல்கிறான். நல்லா கவனிக்கணும். அப்போ அவனுக்கே தெரியாத விதமாகங்கிறது என்னன்னு காமிக்க விரும்புகிறேன் நான். என்னன்னா, ஒரு காரியம் எப்படி நடக்கும், எப்படி முடியுன்றது ஒருவேளை நம்மளுக்கு தெரியாமல் இருக்கலாம். தேவனுடைய ராஜ்யம் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரியலன்னு சொல்லக்கூடாது. நம்ம விசுவாசிக்கிற காரியம் எப்படி நடக்கும்ன்றது நமக்கு புரியாமல் இருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். ஒரு பண தேவையோ அல்லது சுக தேவையோ எதுவோ இருக்கலாம். இது எப்படி நடக்கும், இது முடியாது அப்படின்றது போல் தெரியலாம். ஆனால் கர்த்தர் அதை நடத்தி காண்பிக்கிறார். ஏன்னா நீங்கள் வழியே இல்லைன்னு நினைக்கும் போது கர்த்தர் 1000 வழியை வச்சிருக்கிறார். அதுதான் கர்த்தர். உங்களுக்கு எந்த வழியும் என் கண்ணுக்கு தெரியலன்னு, அப்போ கண்ணில் தான் கோளாறு, நம்ம கண்ணில் தான் கோளாறு. நம்ம கண்ணுக்கு அவ்வளோதான் தெரியுது, என்ன பண்ணுறது, நம்ம மனுஷர்கள். அவருடைய கண்ணுக்கு நிறைய தெரியுதுங்க. நீங்கள் பார்க்காதெல்லாம் அவர் பார்க்குறாரு. ஆகவே நீங்கள் பார்த்ததை வச்சு முடிவு பண்ணக்கூடாது, என் கண்ணுக்கு ஒன்றும் தெரியலன்னு. நீங்கள் தானே எல்லாம் அத்தாரிட்டியா? கிடையாது. அவருக்கு உங்களை விட நிறையா தெரியும். அப்போ அவனுக்கே தெரியாத விதமாயினா என்ன அர்த்தம்? ஒரு காரியம் எப்படி நடக்க முடியும், எப்படி காரியங்கள் மாற முடியும், எப்படி என் பிரச்சனை தீரும், எப்படி இதுலேருந்து நான் மேலே வருவேன்னு எனக்கே புரியல. ஆனால் அது நடக்குது. எப்படி நடக்குது? வசனம் விதைத்தால் எப்படி விளையுதோ அது போல் நடக்குது. உள்ளே என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. உள்ள அந்த விதையில் என்ன நடக்குதுன்றது இன்னைக்கு கூட விஞ்ஞானிகளுக்கு நிறைய பேருக்கு தெரியல. பாருங்கள் எப்படி நடக்குதுன்றத. அது ஒரு பெரிய இதாக இருக்குது. எப்படி தான் அது நடக்குது, எப்படி இது விளைவிக்குது, எப்படி இது நடக்குது, எப்படி இந்த விதையில் இருக்கிற எல்லா குணாதிசயங்களும் அத்தனையும் அந்த மரத்துக்கும் அந்த கனிகளுக்கும் போய் சேருதுன்றது பெரிய புதிராக இருக்குது பாருங்கள். அவங்களுக்கே விளங்காத ஒரு காரியமாக இருக்குது. இதுக்கு பெரிய ரிசர்ச் எல்லாம் நடக்குது பாருங்கள். ஆனால் கர்த்தர் அதை செய்கிறாரு. விளைச்சலை கொடுக்கிறவர் தேவன், அதை முளைய பண்ணுகிறவர் தேவன். அப்போ இங்கே தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எப்படி ஒரு காரியம் நடக்குங்கிறத நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் வேதமே சொல்லுது, அவனுக்கே தெரியாத விதமாக அது விளைந்து பயிராகிறது. அதுதான் இங்கே சொல்ல வருது. காரியம் எப்படி நடக்கும் எனக்கு தெரியாது, எப்படியோ நடக்கும். ஆனால் இப்படி நடக்கும்னு தெரியும் எனக்கு. விதையை விதைச்சா இருதயத்தில் போய் அது உள்ளே போய் வேலை செஞ்சு நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை எப்படி பயிராகுது, அது போலவே என் இருதயமாகிய நிலத்தில் விதைக்கப்பட்ட வசனமும் விளைச்சலை கொடுக்குன்றது எனக்கு புரியும். ஆனால் அது எப்படி நடக்கிறதுன்னு நுணுக்கங்கள் எனக்கு புரியாது. ஆனால் அது கர்த்தருடைய வேலை, அது அவர் பார்த்துக்குவார். இங்கே தான் பிசாசு நுழைஞ்சிட்றான். அவன் என்ன சொல்கிறான்? எப்படி நடக்கும்? ஹலோ, எப்படி நடக்கும்? அவன் நேராக வந்து பேச மாட்டான். நேராக வந்து பேசினா நீங்கள் நல்ல விசுவாசிகளாச்சே, விரட்டி அடிச்சிருவீங்க அவனை. இப்போ பிசாசுன்றுவீங்க. அவனை உள்ளே விடுவீங்களா நீங்கள்? நல்ல விசுவாசிங்க யாரும் உள்ளே விட மாட்டாங்க. அவன் எப்படி சொல்லுவான்? மனைவி மூலமாக சொல்லுவான், இல்லை புருஷன் மூலமாக சொல்லுவான், இல்லை ஒரு பிள்ளை மூலமாக சொல்லுவான், இல்லை பக்கத்து வீட்டுக்காரன் மூலமாக சொல்லுவான், மாமியார் மூலமாக மாமனார் மூலமாக சொல்லுவான். ஏதாவது ஒரு ஏஜென்ட் வச்சுருப்பான். அவன் அவங்கள யூஸ் பண்ணிக்குவான் நல்லா. நீ சொல்லு, இது எப்படி ஆகும், இது எப்படி நடக்கும், எப்படி நடக்கும்னு அப்படியே பாட்டே மாறிடுது. எப்படி நடக்கும்? இரு, நான் பாஸ்டரை ஃபோன் பண்ணி கேட்குறேன். என் மனைவி அதான் கேட்டுகிட்டே இருக்கிறான் நேற்றுலேருந்து, இது எப்படி ஆகுன்றா.
அதைத்தான் இங்கே சொல்லியிருக்குது, அவனுக்கே தெரியாத விதமாய். அப்புறம் எப்படி பாஸ்டருக்கு தெரியும்? ஹலோ, என்ன கேட்டிங்கன்னா இதுதான், இந்த வசனம் தான் சொல்லுவேன். எனக்கே தெரியாத விதமாய். எனக்கு ஒன்று தெரியும், இந்த வசனத்தை எடுத்து இருதயத்தில் வச்சு இதை தண்ணி பாய்ச்சி இதை கரெக்டாக வச்சுருந்தா கண்டிப்பாக விளைச்சல் உண்டாகும். இது உள்ள என்ன நடக்குது, எப்படி இந்த கட்டு முடிச்செல்லாம் அவுக்குறாரு அவர், எப்படி இதெல்லாம் பண்ணுறாரு, எப்படி இதெல்லாம் சாத்தியமாகுதுன்றது அறியிருப்பேன். அவ்வளோ பெரிய விஞ்ஞானி இல்லை நான், எனக்கு அவ்வளோ தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், விதைச்சாது விளையும். இங்கே ஒரு தென்னங்கன்று நட்டன்னா கண்டிப்பாக இத்தனை வருஷத்தில் அது விளைஞ்சி காய்ச்சி நிற்கும்னு தெரியும் எனக்கு. அதுக்கு என்ன பேசிக்காக என்ன பண்ணுங்கிறது தெரியும், உள்ளே எப்படி அது நடக்குதுன்றது தெரியாது. அப்போ பிசாசு அங்கே தான் வர்றான் பாருங்கள். பிசாசு வசனத்தை விதைத்தவுடன் பிசாசு வருகிறான், வசனத்தை எடுத்து போடுறான்னு சொல்கிறது இல்லையா? எப்படி வர்றான்? இப்படி தான் வர்றான். ஏன்னா அவனுக்கு தெரியும் தேவனுடைய ராஜ்யம் எப்படி வேலை செய்யுதுன்னு. தேவனுடைய ராஜ்யம் என்ன, உங்களுடைய குறைகளை போக்க வந்த ராஜ்யம். இது ஒரு நல்ல அரசாங்கம். இந்த அரசாங்கத்தில் குறையே கிடையாது. பசி பட்டினி தீரும், விமோச்சனம் உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும், குடும்ப நல்வாழ்வு உண்டாகும், எல்லாம் உண்டாகும். இருக்கிறதுலே பெஸ்ட்டு நீங்கள் அனுபவிக்க முடியும் வாழ்க்கையில். அப்படிப்பட்ட ஒரு ராஜ்யம் இது. ஆனால் அந்த பிசாசு எப்படியாவது உங்களை உருப்படாமல் பண்ணுன்றதான் அவன் வேலை. நீங்கள் நல்லா இருக்கணும்னு கர்த்தர் ஆசைப்படுறாரு, அவர் விரும்புகிறாரு. நீங்கள் நல்லா இருக்கணும், வாழ்ந்துருக்கணும். யூ மஸ்ட் ஹாவ் த பெஸ்ட் ஆஃப் எவ்ரி திங்னு உங்கள் பரலோக தகப்பன் விரும்புகிறாரு. பிசாசு என்ன பண்ணுறான், ஹி வாண்ட்ஸ் த worst ஃபார் யுவர் லைஃப். அவன் உங்களுடைய மகா பெரிய விரோதி பாருங்க. எப்படியாவது உருப்படாமல் போகணும், எப்படியாவது அழிஞ்சு போகணும், எப்படியாவது ஒன்றும் இல்லாமல் போகணுன்னு அவன் காத்துக்கிட்டு இருக்கிறான். உங்களை வாழ வைக்கிறதுக்காக கர்த்தர் வசனத்தை அனுப்புகிறார். இது வாழ வைக்கிற வசனம். இது அழிவில்லாத ஜீவனுடைய வித்தாய் இருக்கிறது. இது அழியாத வித்து, அழியாத வித்து. வானம் பூமி அழிஞ்சாலும் இது அழியாது. அப்படிப்பட்ட ஒரு வித்தை வச்சுட்டு கடவுள் வேலை செய்கிறாரு. அழிக்கவே முடியாது எந்த மனுஷனும். அப்படிப்பட்ட ஒரு வித்து, வல்லமை உள்ள வித்து வசனம். அவ்வளோ பவர்ஃபுல் வசனத்தை வச்சுக்கிட்டு உங்களுடைய உள்ளத்தில் உங்களுக்கு வாழ்வு கொடுக்கறதுக்காக கர்த்தர் வேலை செஞ்சிட்டு இருக்காரு. அவன் என்ன பண்ணுறான், நிறைய விசுவாசிகளுக்கு தெரியாது, அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. விசுவாசிகளுக்கு புரியல இது மூலமாக தான் வேலை நடக்குதுன்னு, இது மூலமாக தான் ரிசல்ட் உண்டாகுதுன்றது விசுவாசிகளுக்கு புரியல. அதனால் அவன் என்ன பண்ணுறான், டக்குன்னு விதையை எடுத்து போடுறதுக்கு வேலையை பண்ணுறான். எப்படி எடுத்து போடுறான், உள்ளத்தில் சந்தேகத்தையும் அதையும் இதையும் கொண்டாந்து நம்ம வாயில் சொல்லி சொல்லி விதைக்கிறோம். அப்படி தழும்புகளால் நான் சுகமானேன்னு சொல்லி தான் விதைக்கிறோம். இது என்னுடைய குறைகள் எல்லாம் அவர் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாக்குகிறார்னு சொல்லி சொல்லி தான் விதைக்கிறோம். நம்முடைய குறை நீங்கள் வேணும்னு தானே சொல்கிறோம். அதை குறைகள் இருக்குது, கடன் இருக்குது, பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் நீங்கணும்னு தானே சொல்கிறோம். இதை என் குறைகள் எல்லாம் அவருடைய மகிமையின்படி நிறைவாக்குறாருன்னு. அப்போ குறை நீங்கிறதுக்காக நம்ம இந்த வசனத்தை சொல்கிறோம், சொல்லிகிட்டே இருக்கிறோம். அவன் என்ன பண்ணுறான், அது எப்படி நடக்கும் அப்படின்னு சொன்னோன்னு நம்மளும் அவன் கட்சியில் சேர்ந்துடுறோம் டக்குன்னு. ஆமாம் பிரதர், அது எப்படி நடக்கும், அது ரொம்ப சந்தேகமாக தான் இருக்குது. அவர் சொல்கிறாரு, ஆனால் நடக்குமா அது? எனக்கு என்னமோ சந்தேகமாக தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறீங்க, நோண்ட ஆரம்பிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். விதைச்சிங்க, இப்போ தூங்கிட்டு இருந்த ஆள் தூக்கம் கட்டு போய் எந்திரிச்சு போய் விதைச்சதெல்லாம் நோண்டி திரும்பி எல்லாத்தையும் கெடுத்து விதையெல்லாம் வெளியே வந்துட போது. அதுக்கப்புறம் விளையிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. விதை வெளியே வந்துருச்சே, உள்ளத்தில் போட்ட விதையை நீங்கள் சொல்லி சொல்லி உங்கள் வாயால் சொல்லி சொல்லி உங்கள் வாய் தான் விதைக்குது. நீங்கள் அறிக்கை செய்து விதைத்த அந்த வசனத்தை உங்கள் வாயை விட்டே நோண்டி எடுத்துட்டீங்களே. ஹலோ, அப்படி பண்ணிடுறான் பிசாசு பாருங்க. கொஞ்சம் அப்படி அதுதான் சொல்லுது, நாவு நெருப்பு பற்ற வச்சிடறான். நாவை நரக அக்னியினால் பற்ற வைக்கிறான் இருக்குது. தப்பானதை பேச வச்சு அப்படி பற்ற வச்சுட்டா அவனுக்கு தெரியுது உள்ள வேலை நடந்துடும். அப்புறம் அதுவே எரிஞ்சு விழுந்துடும், நம்ம லீவில் போயிடலான்னு தெரியும் அவனுக்கு. அப்போ இதில் தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதை எடுத்துடணுன்றது தான் அவனுடைய இது. சரி,